அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்பொழுது மே மாதத்திற்கான 2024ஆம் ஆண்டிற்கான கடகராசி கடகலக்கண அன்பர்களுக்கான ஜோதிட பலன்களை பார்ப்போம். கடகராசி கடகலக்கண அன்பர்களை பொறுத்தவரை மே மாதத்தில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடத்தில் அவர்களுக்கு பேறு புகழ் அந்தஸ்து சிலருக்கு உண்டாகும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதிகமாக உண்டாகும். எப்பொழுதும் தங்களுடைய உயர்வை பற்றி, புகழை பற்றி, உயர்வை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். பூர்வீகத்தை சார்ந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை மேற்கொள்வார்கள். அவர்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் செயல்களுமே அதிகமாக இந்த காலகட்டத்தில் கடகராசி லக்னக்காரர்களுக்கு சென்று கொண்டிருக்கும். அதே போல் குடும்பத்தின் மூலமாக சந்தோஷமான மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வருமானத்தில் உயர்வு உண்டு. பதவி உயர்வு சிலருக்கு ஏற்படும். வருமானத்தில் உயர்வுகள் உண்டு. குடும்பத்தில் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும் பல ஏற்படும். வேலையில் முயற்சிகளை செய்து விரயத்தை சந்திப்பார்கள். புது முயற்சிகள் செய்வதன் மூலமாக விரயம் உண்டு. சிலர் வேலை சம்பந்தமாக முயற்சிகளுக்காக பயணங்களை மேற்கொள்வார்கள். தாயின் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு தருணம் சிலருக்கு ஏற்படும். அதன் மூலமாக சிலர் உயர்வையும் சந்திப்பார்கள். வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாக ஒரு திடீர் உயர்வை சந்திப்பார்கள். அவர்கள் வாங்கக்கூடிய இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடமாக அமைந்து அவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தி தரும். இந்த மாதத்தில் கடகராசி லக்னக்காரர்கள் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாக அவர்களுக்கு உயர்வை தரும், மகிழ்ச்சியை தரும். நல்ல சொல்லுவாங்கள்ல, ஒரு நல்ல வண்டி அமையும்னு. இந்த மாதத்தில் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு நல்ல வண்டியாக, பைக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பைக் எடுங்க, கார் எடுக்கணும்னு நினைக்கிற கார் எடுங்க. நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் தாராளமாக வாங்குங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும். அதே போல் தந்தையின் மூலமாக, பூர்வீகத்தின் மூலமாகவும் கொஞ்சம் டென்ஷன்ன்றது ஏற்படும். சிலர் பூர்வீகத்திலே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய மே மாதமானது சில பாக்கியத்தை, அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி தரும். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமான ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. தந்தையின் மூலமாக ஒரு அதிர்ஷ்டத்தையும் சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் குழந்தைகள் மூலமாக, தந்தையின் மூலமாக டென்ஷன் ஆகக்கூடிய தன்மையும் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். குழந்தைகள் வேலையில் பாக்கிய நிலையை பெற்றிருப்பார்கள். அதே போல் தந்தையிடமும் சரி, மூத்த சகோதரிகளிடமும் சரி கவனமாக இருங்கள். இருவரிடமும் ஒன்று எதிரியைப் போல சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று உங்களுடைய தந்தையும் சரி, உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இல்லை இருவரும் சேர்ந்து உங்களோடு சண்டையிடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் வரக்கூடிய மாதத்தில் பெரியோர்களிடம் கவனமாக சண்டையிடாமல் அவர்கள் வம்புக்களுத்தாலும் அமைதியாக சென்று விடுங்கள். அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான இடம், திருமணம் ஆகாதவர்கள் நண்பர்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். திருமணம் ஆனவர்கள் கணவனாக இருந்தால் மனைவியிடமோ, மனைவியாக இருந்தீர்கள் என்றால் கணவரிடமோ வரக்கூடிய மே மாதத்தில் மிக கவனமாக இருங்கள். தேவையற்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இருவருக்குள்ளும் உண்டாக்கிவிடும். ஏற்கனவே சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அமைதியாக பேசாமல் கூட இருந்திருங்க, ரொம்ப நல்லது. புதிதாக எதையும் சரியட்ட வேண்டாம். அட்லீஸ்ட் தீரக்கூடிய பிரச்சனையாக இருந்ததை நோண்டி இப்போ தீராத பிரச்சனையாக மாற்றி விட்டுறாதுங்க. அப்புறம் மிகப்பெரிய பிரிவையும் பிளவையும் உண்டாக்கி கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். கோர்ட்டு கேஸுன்னு ஆல்ரெடி சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதம் கிடையாது. அதை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த மாதத்திலும். மீண்டும் அடுத்த மாதத்தில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி.